இந்த நாளின் தலைப்பானது எலும்புகளை குறித்து வேதாகம் ரீதியாக சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து நாம் இந்த நாளிலே பார்க்க போகின்றோம். எலும்புகளை குறித்து வேதாகம் ரீதியான காரியத்தை குறித்தும் அதே போல உடன்படிக்கையிலே சொல்லப்படுகிறதான அங்கே கருப்பொருள் என்ன என்பதை குறித்தும் இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகின்றோம். எலும்புகளை குறித்து வேதாகம் ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிறதான அர்த்தம் மனிதனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அது மறக்கப்பட்டிருக்கிறது, மறந்து போனது. தேவனை சந்தித்தது கூடாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் மனிதனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அவைகள் அனைத்தும் மறக்கப்பட்டது, மறந்து போனது. நாம் அதிலிருந்து மேலே வர வேண்டியது அவசியம். சகல பரம்பரையிலே சொல்லப்பட்ட காரியங்கள், கொடுக்கப்பட்ட காரியங்களை நாம் அறிந்து மேலே வர வேண்டியது அவசியமாய் இருக்கின்றது. மறந்து போவது எங்களுக்கு இருக்கிற ஒரு பழக்கமாகிவிட்டது. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சகல ஆசீர்வாதங்கள், உரிமைகளை நாம் மறந்து போயிருக்கின்றோம். இதுதான் வீழ்ச்சியின் முதல் ஆரம்பத்தின் துவக்கம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் எதையெல்லாம் இழந்து போனோமோ அவைகளை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல மூத்த ஊழியக்காரங்களோடு கூட இருந்து அவைகள் அனைத்தையும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக அவர் எங்களுக்கு பேசியிருக்கின்றார். ஆரம்ப நாட்களில் இருந்து தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஏதேன் தோட்டத்திலிருந்து அங்கு சரித்திரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பழைய மனிதர்கள் அங்கே வெள்ளப்பெருக்கு நாட்கள் துவக்கம் அங்கே இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் மனிதர்கள் மறந்து போனார்கள். அது மிகவும் கவலைக்கீடான காரியமாக சரித்திரத்திலே நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் பார்க்கிறோம், தேவன் உலகத்தை அழிக்க முற்படும் பொழுது தேவனை குறித்து விசுவாசமாய் இருந்த அந்த கூட்டத்தார் தேவனை விட்டு வழி விலகி போன ஒரு சந்தர்ப்பமாக காணப்படுகிறது. அதாவது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, பொருத்தனையை மறந்து போவதற்கு அவர்கள் ஆரம்பித்தார்கள். இந்த பாபேல் கோபுர கதையிலே நாங்கள் பார்க்கிறோம், தேவனுடைய பரம்பரையாக இருக்கிற இந்த கூட்டத்தாரும் கூட தேவனை விட்டு வழி விலகி தூர போக ஆரம்பித்தார்கள். மறந்து போகுதலின் பிரதிபலன் இதுதான். தேவ பக்திவான்கள் என்று, தேவ பக்திக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இந்த பாபேல் கோபுரத்தின் காரியத்திலே அவர்களும் பங்காளர்களாக இருந்தார்கள். தேவனை விட்டு விலகி போனது மாத்திரமல்ல, தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தில் இருந்து அவர்கள் வழி விலகி போகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். எது எப்படியா இருந்தாலும் ஆபிரகாமை கல்தேயர் பட்டணத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை கூடாக அவனை தெரிந்து கொண்டு, அந்த ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு வார்த்தை கூடாக அவனை வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு அழைத்து வந்ததை நாம் பார்க்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே தான் அவன் 7 சந்தர்ப்பங்களிலே இந்த வாக்கு தத்தத்தை அவன் அங்கே நிறைவேற்றிக் கொள்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒரு வாக்கு தத்தம் என்னவென்றால், பொருத்தனை என்னவென்றால், அது அக்கினி வாக்கு தத்தம் என்று சொல்லலாம். காரணம், அது மீட்பின் காரியத்திலே மிக முக்கியமான பங்காக எங்களுக்கு முன்பதாக சரித்திரத்திலே காணப்படுகிற ஒரு காரியமாயிருக்கின்றது. உடன்படிக்கை மிகவும் முக்கியமாக காணப்படுகின்றது எங்களுக்கு. அது ஆரம்பத்திலிருந்து முடிவு மட்டும் அது மீட்பின் சரித்திரமாக காணப்படுகின்றது. இந்த அக்கினி உடன்படிக்கையானது தேசத்தை, மக்களை தேவனுடைய நோக்கத்திற்காக வழிநடத்துவதற்கு அது முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்த அக்கினி உடன்படிக்கையானது கடைசி காலத்திலே ஆபிரகாமின் சந்ததியார் என்று காண்பிப்பதற்கு, அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு இது மிகவும் அங்கே உதவியாயிருக்கின்றது. ஆபிரகாமோடு ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையானது முழுமையாக நிறைவேறுகிறது. அது 4வது தலைமுறையிலே, பரம்பரையிலே மீண்டும் அங்கே கொண்டு வரப்படும் என்று தேவன் சொன்ன அந்த காரியத்திலே அங்கே யோசேப்புடைய எலும்புகளை கொண்டு வருகிற அந்த சந்தர்ப்பத்திலே தான் அது நிறைவேறுகிறது. தேவன் இது ஒரு ரகசியமாக இந்த எலும்புகளுடைய காரியத்திலே அவர் பின்பதாக ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறதை பார்க்கின்றோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கின்றது. இந்த எலும்புகளுக்கு கூடாக வேதாகம ரீதியான அர்த்தத்தையும் அதே போல இந்த உடன்படிக்கை கூடாக இருக்கிற அர்த்தங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கின்றது. இதனூடாக எந்த கருத்தை முன்வைக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். முதலாவதாக எலும்புகளை குறித்து வேதாகம ரீதியான கருத்துக்களை நாம் முதலாவதாக பார்க்கலாம்.
வேதாகம ரீதியாக எலும்புகளை குறித்து சொல்லப்படுகிற அர்த்தம், காரணம் என்ன? வேதாகமத்திலே இதை குறித்து சொல்லப்படுகிறது. எலும்புகளை குறித்து எபிரேய வார்த்தையிலே சீமிங் என்கிறதான வார்த்தை சொல்லப்படுகின்றது. அதனுடைய அர்த்தம் சரீரம், இல்லாவிட்டால் நடைமுறை ரீதியான சரீரம் என்ற அர்த்தம். அது மனிதனுடைய சாரம் என்று சொல்லப்படுகிறது. அது சரீரம் இல்லாவிட்டால் மனிதனுடைய உண்மையான நிலை, சரீரத்தின் நிலை. மாம்சம் என்று சொல்லப்படுகிற முதல் வார்த்தை எங்கே ஆரம்பிக்கிறது? ஏதேன் தோட்டத்திலே. அங்கே மனுஷனும் ஸ்திரீயும் ஒன்றிணைகிற அந்த இடத்தை குறிக்கின்றது. தேவன் ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து அந்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்குகிறதை பார்க்கிறோம். அவருடைய உறவுகளுக்குள் வரும்பொழுது அவன் சொல்கிறார், இவள் என் எலும்பிலும் எலும்பாக என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள் என்று சொல்லி. விசேஷமாக ஆதியாகமம் புத்தகத்திலே அங்கே ஆதியாம் 2வது அதிகாரம் 23, 24 வசனம், அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பிலும் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். பாருங்கள், இந்த இடத்துல அங்கே மனுஷனும் அந்த மனுஷியும் ஒரே மாமிசம் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். அவர்கள் இருவரும் ஒருவராக மாறுகிறதை பார்க்கின்றோம். காரணம், இது உடன்படிக்கை கூடாக ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான ஒரு காரியம். இது உடன்படிக்கை ரீதியாய் பேசப்படுகிற வேதாகம கூற்றாயிருக்கின்றது. உதாரணமாக திருமணத்திலே இந்த பொருத்தனை செய்யும் பொழுது இந்த வாக்கு தத்தம் அங்கே நிறைவேறுகிறது, உடன்படிக்கை நிறைவேறுகிறது. ஆக திருமணமான நீங்களும் கூட உங்களுடைய திருமண நாளிலே நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட பொருத்தனையை நீங்கள் நினைவு கூற வேண்டிய கட்டாயம் இப்பொழுது இருக்கின்றது. நான் என் மனைவியின் மேல் அன்பு கூறுவேன் என்று சொன்ன பொருத்தனை, நான் என்னுடைய கணவன் மீது கஷ்டத்திலும் துன்பத்திலும் இன்பத்திலும் அன்பு கூறுவேன் என்று சொன்ன அந்த பொருத்தனையை எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய உடனாளிக்கு இல்லாவிட்டால் கணவனுக்கு நான் உண்மையாயிருப்பேன் என்று பொருத்தனை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். ஆனால் அநேக இடத்துல இந்த பொருத்தனை நிறைவேற்றாதபடியினால் அங்கே குடும்ப வாழ்க்கையில அங்கே பிளவுகள் ஏற்பட்டு பிரிந்து போவதற்கு கூட இது ஏதுவாக அமைகின்றது. இந்த பொருத்தனையிலே மாம்ச ரீதியாக மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ரீதியாகவும் ஒருமனப்படுவதற்கு இந்த பொருத்தனை வாக்குத்தத்தம் மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகின்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் கணவன் மனைவி உறவை குறித்து பவுல் கணவன் மனைவியை குறித்து பேசும் பொழுது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவை குறித்து ஒப்பிட்டு பேசுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கின்றோம். உண்மையாக இது ஒரு ரகசியம். ஆதாம் ஏவாள் குறித்து பார்க்கும் பொழுது ஆதாமும் ஏவாளும் ஒரே சரீரமாய் அங்கே பார்க்கப்படுகின்றார்கள். அதே போன்று கிறிஸ்துவும் சபையும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். அங்கே வார்த்தைக்குள்ளாக ஒரே இடத்துக்குள்ளாக அங்கே வருகின்றார்கள். எபேசியர் 5:31-32 வசனங்கள் சொல்லுகின்றது, இது நிமித்தம் மனுஷன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இந்த ரகசியத்தில் கிறிஸ்துவையும் சபையும் குறித்து பேசப்படுகிற ரகசியம் இதிலே காணப்படுகின்றது. எலும்பையும் சரீரத்தையும் குறித்து சொல்லும் பொழுது கணவனும் அங்கே மனைவியும் ஒரே மாமிசம் என்கிறதான ரகசியத்தை முன்வைக்கிற கூற்றாக இது காணப்படுகின்றது. அவருடைய பொருத்தனை கூடாக அவள் ஒன்றாய் இணைக்கப்படுவது போல சபையும் கிறிஸ்துவும் வார்த்தை கூடாக பொருத்தனை கூடாக அங்கே ஒன்றாக இணைக்கப்படுவது கூடாக சதாகால ஜீவனை பெற்றுக்கொள்ள கூடியதாயிருக்கின்றது. 4:12 வசனம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கற்குகளையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இந்த வார்த்தையானது எங்களுடைய உள்ளார்ந்த எங்களுடைய ஆவிக்கூடாக ஆத்துமாக்கூடாக அது உட்செல்லக்கூடியதாக இருக்கின்றது. எலும்புகளுக்கூடாக நரம்புகளுக்கூடாக இரத்தம் அங்கே கடந்து செல்லப்படுகின்றது. எலும்புகள் நரம்புகள் இரத்தத்தை உருவாக்குற அங்கே பிரதான இடமாக அது காணப்படுகின்றது. தேவனுடைய வார்த்தை எங்கள் எலும்புகள் நரம்புகள் சதைகளுக்குள்ளாய் இரத்தத்துக்குள்ளாக ஊடுருவக்கூடியதாய் இருக்கின்றது. தேவனுடைய வார்த்தையானது எங்களுடைய சகல கிரியைகளையும் சிந்தனைகளையும் நியாயந்திருக்கிறதாயிருக்கின்றது. எரேமியா 20வது அதிகாரம் 9வது வசனம், ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுமை கூடாமற் போயிற்று.
பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசி அங்கே மனம் திரும்பி சொல்கிறார், தேவனுடைய வார்த்தை எரிகிற அக்கினியை போல் இருக்கிறது என்று சொல்கிறார். அது எங்கே? அவனுடைய எலும்புகளுக்கூடாக தேவனுடைய வார்த்தையை பேசும் வரைக்கும் அதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போயிற்று. நாமும் அதுபோல சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள் எவ்வளவு ஆழமாக அது உட்செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவை எங்களுடைய எலும்புகளுக்குள் ஊடுருவி அது அக்னியை போல் செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் வார்த்தை பேசாத சந்தர்ப்பத்தில் இப்படிப்பட்ட உணர்வு எங்களுக்கும் வர வேண்டியது அவசியம். எங்களுடைய இருதயம், எலும்பு, எங்களுடைய வாழ்க்கையின் சகல காரியங்களும் தேவனுக்குள் இருக்க வேண்டியது அவசியம். ஞாபகம் இருக்கிறதா? எசேக்கியேல் 34வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிற காரியம், தேவனுடைய ஜனங்கள் தேவனை மறந்த பொழுது பள்ளத்தாக்கிலே இது எலும்புகளை குறித்து தேவன் பேசுகிற காரியத்தை பார்க்கிறோம். பள்ளத்தாக்கின் எலும்புகளை குறித்து பேசப்படுகிற காரியம் இதுதான். அவர்களை குறித்து எந்த எதிர்பார்ப்பும் அங்கு இல்லை. இவன் கூறுகிறார், இந்த இஸ்ரவேலர் முழுவதும் எதிர்பார்ப்பு இல்லாமல் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் என்பதை குறித்து பேசுகிறார். அவர்களுக்கு ஒரு அடையாளம் இல்லாமல் போயிட்டு, தங்களுடைய இனத்துக்குரிய அடையாளம் இல்லாமல் போயிட்டு விட்டது. அவர்கள் அடிமையிலும் அடிமைகளாக இருக்கிற ஒரு காலமாய் இருக்கிறது. பிடிக்கப்பட்ட ஜனங்களுடைய நிலை இதுவாய் இருந்தது. ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், அவர்களுக்குள் புதிய ஒரு ஜீவனை நான் அனுப்புகிறேன் என்று கூறுகிறதை பார்க்கிறோம். தேவன் அந்த உடன்படிக்கையின் ஜீவனை, அந்த சுவாசத்தை அவர்கள் மேல் அனுப்பி அவர்களை மீண்டும் மீட்டு எடுக்கிறேன் என்பதை தேவன் இந்த இடத்துல கூறுகிறதை பார்க்கின்றோம். தேவன் எங்களை மறவாதவராக இருக்கிறார் என்று ரோமர் 11:29 சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுக்காக, எங்களுடைய துணைவிக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் வியாபாரங்களுக்காக ஜெபிக்கிறோம். அதே போல நாங்கள் சில காரியங்களை கைவிட வேண்டிய இடங்களை கைவிட வேண்டி இருக்கின்றது. நான் விசுவாசிக்கிறேன், நாங்கள் தேவனுடைய உடன்படிக்கையின் ஜனங்களாக இருக்கிறபடினாலே தேவன் அவருடைய பலத்த சேனைகளாக மீண்டும் எங்களை அவர் எழுப்பி விடுவார். எசேக்கியேல் 47வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஆக இந்த வசனத்தின்படி நாங்கள் ஜீவனை பெறும் பொழுது, இந்த வாக்குத்தத்தை பெறும் பொழுது நாங்கள் மீண்டும் காலூன்றி நிற்கிறவர்களாய் ஜீவனுடையவர்களாக நாங்களும் மாறுகிறோம். அது எங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், அது எங்களுடைய துணைவியாக இருக்கட்டும், அது எங்களுடைய பெற்றோராக இருக்கட்டும், அது எங்களுடைய வியாபாரமாக இருக்கட்டும், இந்த காரியம் நடக்க முடியும். தேவன் எங்களை மீண்டும் எழுப்பி விடுகிறார். இதைதான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் பிரதான விசாலமான ஒரு சேனையாக எழும்பி விடுவோம். நாம் ஒரு பெரிய சேனையாக நாம் எழும்புவோம். இந்த சந்தர்ப்பத்தை குறித்து பிறகு நாங்கள் அதிகமாக பேசுவோம், பார்ப்போம். 2வது காரியம், எலும்புகளுக்கூடாக அந்த காரியங்களை பார்ப்பது அல்லது ஆய்வு செய்வது. எலும்புகளுக்கூடாக விசுவாசம் அங்கு பேசப்படுகிறது போல மீண்டும் வரும் பொழுது அந்த பொருத்தனை, வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாம், ஈசாக் பார்க்கும் பொழுது ஒரே கூடாரத்திலே 15 வருடங்கள் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு ஒரே கூடாரத்திலே வாழ்ந்து வந்தார்கள். இது ஆதியாமத்தில் இருக்கிற பரம்பரையிலே ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு அந்த பரம்பரையிலே காணக்கூடிய விசேஷித்த ஒரு காரியமாக இது காணப்படுகின்றது. இது ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, அடுத்து வருகிறதான சுதந்திரவாளியாகிய யோசேப்புக்கும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகின்றது. பொருத்தனில் இருக்கிற உடன்படிக்கையை ஆபிரகாம் பார்க்கிறது விசேஷித்த விதமாக இருக்கின்றது. ஒரே கூடாரத்திலே வாழ்ந்து வந்தார்கள். அதை ஆவிக்குறி ரீதியாய் தற்போதைய காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது, தற்போது இருக்கிற சபையிலே ஒன்றாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது போன்று இந்த எல்லா அனுபவங்களையும் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு இந்த அனுபவங்களை தாங்களே பகிர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். இவைகள் நடைபெற்றுவது 15 வருடங்களாக. நாங்கள் எபிரேயர் 11வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 9வது வசனம், விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு இவர்கள் விசுவாசத்தின் பரம்பரையிலே அஸ்திபாரமாக காணப்படுகிறார்கள். காரணம், விசுவாசத்துக்கூடாக. இதை நாம் பார்க்கும்போது, ஆய்வு செய்து பார்க்கும்பொழுது, வேதாகம ரீதியாக இந்த விசுவாச பரம்பரையை பார்க்கும் பொழுது மனிதர்களாகிய எங்களுக்கு இது மிகவும் முக்கியமான ஒரு முன்மாதிரியாக காணப்படுகின்றது. உபாகமத்தில் நாம் பார்க்கும்பொழுது மோசே தேவனுடைய வார்த்தையை மிக உற்சாகமாக அவன் கற்றுக் கொடுக்கிறதை நாங்கள் இந்த இடத்துல பார்க்கின்றோம். உபாகம் 6வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு அங்கே 28வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு ஒப்புவித்த சகலவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று அங்கு சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிற காரியத்தில் நிலைத்திருங்கள் என்று
அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று இந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை, இது மிகவும் விசேஷித்த வார்த்தையாயிருக்கிறது. அதே போல யாக்கோபு அந்த ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு தன் மாமா லாபான் வீட்டிலே போய் அவன் 20 வருட காலங்கள் இருந்து யோசேப்பு பெறும் வரைக்கும், கிடைக்கும் வரைக்கும் அங்கே நிலைத்திருக்கின்றான், தங்கியிருக்கிறான். எனக்கு 2 மனைவிகளும் அங்கே ஏனைய உப மனைவிகள், ஏனைய மனைவிகளும் அங்கே காணப்பட்டார்கள். 76 வயதிலே தான் தன் வீட்டை விட்டு அவன் புறப்பட்டு போகிறான். தன் மாமனார் வீட்டிலே 20 வருடம் அங்கே தங்கி இருக்கின்றான். செக்கமுக்கு அங்கே 10 வருடத்துக்கு பிறகு அங்கே வருகிறான். அந்த இடத்திலே அங்கே 30 வருடங்கள் அங்கே தங்கி இருக்கின்றான். தகப்பனாகிய யோசேப்பினிடத்திலே தன் தகப்பனாகிய யாக்கோபினிடத்திலே அவன் திரும்பி வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் யோசேப்புக்கு 16 வயதாக இருந்தது. குறிப்பாக கிறிஸ்துக்கு முன் 1900 அங்கே யாக்கோபு மீண்டும் தன் தகப்பனுடைய வீட்டுக்கு அவன் திரும்பி வருகிறதை பார்க்கிறோம். இதுதான் மிகவும் ஆச்சரியமான காரியம். இந்த சந்தர்ப்பத்தில் ஈசாக்கு இங்கு வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் எப்ரோனிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அங்கே மக்ரேலா, அங்கே குகை காணப்படுகின்றது. சாராளையும் ஆபிரகாமையும் அந்த இடத்தில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். ஆதியாகமம் 35:27 நாம் அதை பார்க்கின்றோம். ஆபிரகாம், ஈசாக் அங்கே தங்கி இருந்ததான எப்ரோன், அங்கே தன் தகப்பனாகிய யாக்கோபினிடத்திலே, அங்கே ஈசாக்கு இடத்திலே யாக்கோபு வருகிறதை பார்க்கின்றோம். ஆதியாகமம் 28:9 வசனத்தின்படி 8வது 9வது வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த இடத்துக்கு தான் அங்கே யாக்கோபு அங்கே திரும்பி வருகிறதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் இந்த புத்தகத்தை வாசித்து இல்லாவிட்டால் அந்த சந்தர்ப்பத்திலே ஈசாக்குக்கு 166 வயதாக இருந்தது. யோசேப்புக்கு 16 வயதாக இருந்தது. விசுவாசம் அங்கே குறித்து நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இது தெளிவாக அங்கே நடைபெறுகிற ஒரு காரியமாய் இருக்கின்றது. இது மிக முக்கியமான காரியமாய் இருக்கின்றது. அதே போல ஈசாக் யோசேப்புடைய தாத்தாவாக இருக்கின்றார். ஈசாக் ஆபிரகாமின் அங்கே விசுவாசத்தை யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றார். ஆபிரகாமுடைய ஜீவனுள்ள அந்த விசுவாசத்தை அது யாக்கோபுக்கும், யாக்கோபு ஈசாக்குக்கும், ஆபிரகாமின் விசுவாசத்தை ஈசாக்குக்கும், ஈசாக்கின் விசுவாசத்தை யாக்கோபுக்கும், அந்த விசுவாசம் யோசேப்புக்கும் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அந்த குறுகிய காலத்திலே யோசேப்பு தன் தாத்தாவாகிய ஈசாக்கோடு அவன் இருந்த அந்த காலம் மிக முக்கியமான காலங்களாக அவனுக்கு காணப்பட்டது. ஆபிரகாமோடு தேவன் ஏற்படுத்திய அந்த கொடுத்திருந்த அந்த ஜீவனுள்ள விசுவாசத்தை அன்று யோசேப்பு அறிந்து கொள்கிறான், புரிந்து கொள்கின்றான். ஆபிரகாமின் அந்த கடந்த காலத்தின் விசுவாசத்தின் கதையை இந்த ஈசாக்கு இவள் இருவர்களுக்கும் அங்கே கற்றுக் கொடுக்கின்றான், ஞாபகப்படுத்துகிறான். இந்த உடன்படிக்கையை நாம் விசுவாசிக்க வேண்டியது இந்த காரணத்தின் நிமித்தமாக, இதனுடைய முக்கியத்துவத்தின் நிமித்தமாக. குகை இந்த எப்ரோனிலே இருக்கிற காரியத்தை ஒப்பிட்டு அங்கே பார்க்கும் பொழுது அது மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. அவர்கள் அந்த கூடாரத்திலே ஒன்றாக இருப்பதனுடைய விளைவாக வருகிற காரியம் என்னவென்று சொன்னால், அதுதான் அவருடைய விசுவாசமானது கட்டியெழுப்பப்படுகிறது, பரவி வருகிறது. கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறவர்கள், விசுவாசத்துக்குள் இருக்கிறவர்கள், அவர்கள் ஜீவனுள்ள விசுவாசத்துக்குரியவர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். தேவன் மோசேக்கு தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது நான் ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோவின் தேவன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஆக தேவன் மரித்தோரின் தேவன் அல்ல, அங்கே மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த அங்கே உயிர்த்தெழுந்தவருடைய தேவன் என்று அங்கே மோசேக்கு அன்று தேவன் பேசுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஜீவனுள்ளோர். விசுவாசத்தை அங்கே குறித்து பேசும் பொழுது எலும்புகள் மிகவும் முக்கியமானவையாய் காணப்படுகின்றது. யோசேப்பு மரிக்கும் பொழுது அவன் மரித்த பிற்பாடு வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு தன்னுடைய எலும்புகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் யோசேப்புடைய இறுதி விருப்பமாக இருந்தது. எபிரேயர் 11:22 வசனத்தை பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றறிந்து தன் அந்நிய தேசத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். யோசேப்பு தன்னுடைய எலும்புகளை குறித்து கடைசியாக பேசிய கடைசி வார்த்தையாக இந்த இடத்துல குறிப்பிடப்படுகின்றது. போல உபாகம் 12வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது, அன்னைக்கும் உபாகம் 12 அங்கே 17வது வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, மன்னிக்கவும், யாத்திரகாகமும் 12வது அதிகாரம் 17வது வசனம், புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசாரிப்பீர்களாக, இந்த நாளில்தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியாயமாக இந்த நாள் ஆசரிக்க கடவீர்கள்.
நாம் இந்த வார்த்தைகளை சரியாக நாங்கள் அவதானிக்கும் பொழுது அங்கே யோசேப்புடைய எலும்புகளை மோசே அங்கே எடுத்துக்கொள்கிறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அதை தனியாக அவன் சுமந்து செல்லவில்லை. ஆனால் உடன்படிக்கையை சிந்திப்பதற்கு, ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு முன்மாதிரியாய் இருந்தது மோசே. யோசேப்புடைய எலும்புகளை கொண்டு செல்வதற்கு திட்டமிட்டு காரியம் செயல்பட்டவர் மோசையாக காணப்படுகிறார். ஆக எபிரேய புத்தகத்தில் பார்க்கிறோம், இந்த விசுவாசத்தினுடைய பிரதான காரியமானது யோசேப்பிலிருந்து அது மோசே வரைக்கும் கடந்து செல்கிறதை பார்க்கின்றோம். இந்த வார்த்தையின்படி நாங்கள் பார்க்கும் பொழுது மோசே அங்கே ஒரு சேனையாக ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். யாத்திரையின் போது இந்த வார்த்தைக்கான எபிரேய வார்த்தையிலே எஸ்டிஹேம் என்கிறதான வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறது. இந்த வார்த்தையின்படி பார்க்கும் பொழுது அங்கு எலும்புகளுக்குரிய நாள் என்கிறதான அர்த்தத்தை அது கொடுக்கின்றது. ஆக இந்த யாத்திரை என்று சொல்லும் பொழுது அந்த எலும்புகளின் திகதி என்று சொல்லப்படுகிறது. அக்கினி உடன்படிக்கையின் போது இந்த அக்கினி உடன்படிக்கையானது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அக்கினி உடன்படிக்கை நிறைவேறுகிற அந்த நாள் இந்த எலும்புகளை சுமந்து சென்றதான அந்த நாளாக காணப்படுகின்றது. யோசேப்பினுடைய எலும்புகளை எடுத்து சென்று அங்கே கானானிலே கொண்டு போகிற அந்த நாள் அங்கே அக்கினி உடன்படிக்கையின் நாளாக, தினமாக காணப்படுகின்றது. இதுதான் இந்த இடத்தில் இருக்கிற விசேஷித்த காரியமாக காணப்படுகின்றது. ஆக இந்த வார்த்தை கூடாக அது எலும்புகளின் தினமாக கருதப்படுகின்றது. இந்த நாள் எலும்புகளின் தினம். அங்கே பாழடைந்த வனாந்திரத்திலே யோசேப்புடைய எலும்புகளை சுமந்து சென்றார்கள். யோசேப்புடைய எலும்புகள் எகிப்திலே அங்கே ஜனங்களோடு கூட வைக்கப்பட்டிருந்தது. அந்த எலும்புகள் கொண்டு வரும் வரைக்கும் இம்மானுவேல் என்கிற அறிக்கை சொல்லப்படுகிறது. தேவன் அவளோடு கூட இருக்கிறார்கள், அவர்கள் இன்னும் தேவனுடைய உடன்படிக்கையின் ஜனங்கள் என்று ஏற்படுத்தப்பட்டார்கள். இம்மானுவேல் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பௌதீக ரீதியாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த 2வது புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அநேக தகவல்களை நாம் எங்களோடு கூட தேவன் அங்கே பிரதிநிதியாக இருந்து இருக்கிறதை தான் எலும்பு அங்கே குறிக்கிறது. அடிமத்தனத்திலிருந்து வருகிற எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்குரிய காரியத்தை பேசப்படுகிறது. அங்கே பலடைந்த வனாந்திரத்திலே 40 வருடங்கள் யோசேப்புடைய எலும்புகளை அவள் சுமந்து சென்றார்கள். கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறார்கள். 16 வருடங்கள் அதில் கடந்து செல்கிறது. அதுவரைக்கும் அந்த எலும்புகளை தங்கள் கையில் வைத்திருந்தால் 56 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கைகளை வைத்திருந்தால் இறுதியிலே செகண்டிலே அதை அடக்கம் செய்தார்கள். அதுதான் உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. எலும்புகள் அங்கே ஜீவனுள்ள காரியத்தை அது காண்பிக்கிறது. இந்த உடன்படிக்கையாக தான் இந்த எலும்பை ஆண்டவர் காண்பிக்கிறார். அதனுடைய அடையாளம். யோசேப்பு அங்கே உயிருள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். அவன் மரித்தாலும் ஜீவிக்கிற மனிதனாக காணப்படுகிறான், கருதப்படுகிறான். அவன் கருதப்படுகிறான். அவன் எலும்புகளுக்கு கூடாக அந்த பரம்பரையிலே அவன் காணப்படுகிறான். தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கு, தேவன் தன்னுடைய ஜனங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லுவதற்கு, எங்களை கொண்டு அவர் தொடர்ந்து நடத்துகிறதற்கும், அவர் அங்கே ஆதி பிதாக்களுக்கூடாக ஏற்படுத்தப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அவருடைய நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது அந்த எதிர்பார்ப்புகள் நீங்கள் உள்ளே வருவதற்கு ஏதுவாக நான் பார்க்கிறோம். இறுதியாக பார்க்கிறோம், நாங்கள் ஆபிரகாமின் உண்மையான பரம்பரையாக நாங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். நாங்கள் பார்க்கிறோம், அங்கே ஆபிரகாம் எங்களுடைய பிதா என்று சொல்வதை யோவானில பார்க்கிறோம். அங்கே அப்படியே எங்களுக்கும் உரிமை இருக்கிறது. ஆபிரகாமை எங்களுக்கு அப்பா என்று கூப்பிட முடியும். நாங்கள் ஆவிக்குரிய தலைவர்களாக இருக்கிறார்கள் அவர். அங்கே பிறகு பார்க்கிறோம், கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு கூறுகிறார், அவர்களுக்கு நீ ஆபிரகாமின் பிள்ளை என்றால் நீ ஆபிரகாமை தகப்பனாக்கிக்கொள். விசுவாசம் இல்லாத கிரியையில்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று வேதம் சொல்வதை பார்க்கிறோம். ஆக எங்களுக்கு விசுவாசம் இல்லாவிட்டால் ஜீவனுள்ள அது விசுவாசமா இருக்க முடியாது. ஆக எங்களுடைய விசுவாசத்தில் எங்களுடைய கிரியை மிக முக்கியம் வாய்ந்ததா இருக்கிறது. அப்பொழுதுதான் அது ஜீவனுள்ள காரியமாக அது இருக்கும். காரணம்,
தேவனுடைய வார்த்தை அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆவிக்குரிய ரீதியாக தேவன் எங்களுக்கு ஆண்டவருக்கு 1 தெசலோனிக்கேயர் 1 அங்கு 13 பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு கூடாக அவர் கிரியை செய்கிறார். அவர் அவருடைய பரம்பரைகளுக்கும் அவருடைய உள்ளார்ந்த காரியங்களிலும் ஆபிரகாமின் விசுவாசம் இருக்க வேண்டியது அவசியம். நாங்கள் அவருடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள் நிறைவேறுகிறது. கலத்தியர் 3 அங்கே 9வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கிறிஸ்துக்குள் ஆபிரகாமின் பரம்பரையாய் இருக்கிற எங்களுக்கு உண்மையாகவே ஆபிரகாமின் உண்மையான சந்ததியாக நாங்கள் காணப்படுகிறோம். என்னுடைய ஜெபமும் என்னுடைய எதிர்பார்ப்பும் இந்த காலத்திலே இந்த ரட்சிப்பின் உறுதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும். கிறிஸ்து எங்களுடைய இருதயத்துக்குள் இருந்து அவருடைய அடிச்சுவடுகளை நாம் கடந்து செல்லும் பொழுது, நாம் தேவனுக்கு பயந்து தேவ பக்தியோடு வாழும்போது எங்களுக்குரிய சகல காரியங்களிலும் அவரை நாங்கள் மகிமைப்படுத்த நான் பிரார்த்திக்கின்றேன். நாங்கள் அப்படி செய்யும் பட்சத்திலே உண்மையாக இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அதை நிறைவேற்றும் பொழுது, ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை, நீங்கள் தேவ சபையில் இருக்கும் பொழுது, நீங்கள் வார்த்தையை உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் பொழுது, அங்கே ஆபிரகாம் அங்கே போதகர் அவர் சொன்ன இந்த வார்த்தைகளை உறுதியாய் பிடித்துக் கொண்டார். இந்த வார்த்தையை நீங்கள் உறுதியாய் பிடித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, அதை அன்பில் பிடித்துக்கொண்டு விசுவாசத்தில் பிடித்துக்கொண்டு அதை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுது தேவனுக்காக நீங்கள் அவருடைய சேவையை செய்வதற்கு முன் வரும் பொழுது யோசேப்புடைய எலும்புகளை கொண்டு செல்லுகிறவர்களாக நீங்களும் இருப்பீர்கள். ஆக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் அநேக ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆமேன். நாங்கள் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நாங்கள் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த எலும்புகளுக்கு கூடாக எங்கள் வாழ்க்கைக்கு நீர் பேசிய இந்த பெருமதி மிக்க கற்றுக் கொடுத்தலுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே அதை கிரியை உள்ளதும் அதை ஜீவனுள்ளதுமாயிருக்கிறது. அதை எங்களுக்கு உம்முடைய கிருபை கூடாக கொடுத்திருக்கிறீர். ஆபிரகாமின் விசுவாசத்தை கற்றுக்கொள்வதற்கும் உமக்கு பயப்படுவதற்கும் அதை தியானிப்பதற்கும் ஜீவனுள்ள ஒரு ஆண்டவரே தாசனாயிருப்பதற்கும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு முன்னோக்கி செல்வதற்கு, உமக்கு ஊழியம் செய்வதற்கு எங்களுக்கு கிருபையும் தயவும் தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே இவை எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இவை எல்லாவற்றையும் கிரியை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமேன்.